ஸோ ஆல்மோஸ்ட் 10 நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. எல்லோரும் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி கேட்ட கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்ட, அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்லேயும் பதிவிட்ட அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி பிஸியானதுக்கான காரணம் அப்படிங்கிறது நீங்கள் தான். டெய்லி வந்து ஒரு 7-8 செக்ஷன் அப்படிங்கிறது நான் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஈவன் நம்ம வந்து சார்ஜஸ்லாம் வந்து ஹை பண்ணாலும் கூட இன்னும் வந்து நம்ம கவுன்சிலிங் வேணும்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிடணும் இல்லையா? வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எஸ், இன்றைக்கு நம்ம போயிடலாமா நேரா? The unknown facts about the psychology disorders. Yes. நம்ம பலவிதமான நோய்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த சைக்காலஜி ஓரியன்டான மன ரீதியான மனநோயின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை பற்றியான சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஜென்ரலாக நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய டவுட்ஸ், அந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப கிளியர் கட்டாக அஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்லிடுறேன். தட்ஸ் அ மேட்டர். The first thing, disorders are not NCD, non-communal disease. Yes, that is a matter. பொதுவாக ஒரு மனநோய் என்பது கம்யூனல் டிசீஸாக இருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனநோய் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மூலமாக மற்ற எல்லாத்திற்கும் அந்த மனநோய் என்பது பரவுமா அப்படின்னா கண்டிப்பாக பரவாது. அட் த சேம் டைம் இட் குட் பி த ஜெனட்டிக்கல் ஒன். அது வந்து உங்களுடைய மூதாதையர்கள்ட்ட யாராவது ஒருவரிடம் மனநோய் இருந்ததுன்னு சொன்னால் அது அந்த ஜீன் வழியாக உங்களுக்கும் ஒரு வேளை அந்த மனநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுடைய உறவினர்கள் யாருக்காவது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மனநோய் இல்லாத ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஸோ we need to understand it is a non-communal disease அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அவங்கள போய் நீங்கள் தொட்டா உடனே இல்லை அவங்க கூட போய் ஒரு 10 நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. மனநோய் என்பது இந்த மாதிரி மாறுவது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொற்று நோய் கிடையாது. ஓகேவா? The second thing is OCD is not an attempt to clean. Yes, இந்த ஓசிடின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஜென்ரலாக எனக்கு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். எனக்கு ஓசிடி இருக்குது, அதாவது நான் எல்லாத்தையும் நான் க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ எனக்கு வந்து ஓசிடி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒபெசிவ் கம்பல்சிவ் டிஸார்டருங்கிறது இருக்குது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டருங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறது உண்டு. ஆக்சுவலாக we need to understand that obsessive compulsive disorder is a disorder. அது ஒரு மனநோய். அது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிற மாதிரி எனக்கு இது இருக்குது அது இருக்குது நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேங்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஓசிடி என்பது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜஸ்ட் யூ டெம்ப் டு க்ளீன் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு டெம்டேஷன் இருக்குது, நீங்கள் அந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறனாலேயே வந்து உங்களுக்கு வந்து ஓசிடி இருப்பதாக நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டாம். ஓசிடிங்கிறது இட்ஸ் அ வெரி சிவியர் ப்ராப்ளம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சிறு துரும்ப கூட வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து நகர்த்தி வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு பர்ஃபெக்ட் இஸ் அ பர்ஃபெக்ட். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். அதாவது இம்பர்ஃபெக்ஷன் மேலே இருக்கக்கூடிய அதீதமான ஆன்சைட்டி, அதன் மீது இருக்கக்கூடிய அதீதமான பயத்தின் காரணமாக அந்த விஷயங்கள் என்பது வருகிறது. சில பேருக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா சைல்டுஹுட்ல இருந்தே வந்து அந்த விஷயங்கள் என்பது வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் த பிலீவ்ஸ் ஆஃப் செல்ஃப் செல்ஃப் டர்ட்டின்னு கூட சொல்லலாம். நாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்படிங்கிற யார் ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அவர்கள் தான் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும், ஈவன் அவங்களுடைய ஹெல்த்தையும் கூட வந்து ரொம்ப வந்து சுத்தமாக எப்போயுமே வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, ஸோ எல்லா இடமும் கொஞ்சம் நீங்கள் க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓசிடி இருப்பதாக தயவுசெய்து நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டாம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ நார்மலாக நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் என்ன அப்படின்னா இது ஒரு டிசிப்ளின் ஓரியன்டான விஷயங்கள். ஓகே, நம்ம டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம இப்படி இருக்கமே தவிர நமக்கு ஓசிடி இல்லை. ஓசிடி இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் இருக்கும். ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் வந்து நீங்கள் கழுவாமல் வச்சிங்கன்னா நைட்டு பூரா உங்களுக்கு தூக்கம் வராது. வெரி சிம்பிள். ஆனால் நைட்டு உங்களால் தூங்கவே முடியாது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இந்த மாதிரி ஓசிடி கம்ப்ளைண்ட் இருக்கவங்க எவ்வளோ சிவியராக இருக்குங்கிறத பாருங்கள். ஓசிடி கம்ப்ளைண்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஏதாவது ஒரு டீ கொடுத்துருப்பாங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு அவர் வந்து ஆஃபீஸில் டேபிளில் வந்து அந்த டீ கப்பை வந்து வச்சுருப்பார். ஈவினிங் வந்துடுவார் வீட்டுக்கு. வந்துட்டு திடீர்னு அவருக்கு ஞாபகம், திடீர்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்த உடனே வந்து திருப்பி அங்கே போவார். அந்த கப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணோமா இல்லையா, அந்த டேபிளில் வந்து அந்த கப்பு இருக்கிறத ஐ கான்ட் டயக்னோஸ் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருந்தது. ஸோ இவர்களுக்கெல்லாம் இட்ஸ் ஃப்ரம் த சிவியர் ஆன்சைட்டி. ஸோ இனம் புரியாத ஒரு பயத்தின் அடிப்படையில் ஆன்சைட்டிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸார்டர். அதுவும் ஒரு மனநோய் தான். அந்த ஒரு பயத்தின் அடிப்படையில் வரக்கூடியதான் ஓசிடியை தவிர சும்மா நார்மலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓசிடி கிடையாது என்பதை தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் என்ன எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓசிடி என்று கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? Then the third one, anxiety even in a strong muscle.
எஸ் we need to understand. ஒருத்தர் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கான மசிலை வைத்துக்கொண்டு 6 பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபைட்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு வேளை பயமே இருக்காது. பயம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாரோ, ஒரு வேளை அவருக்கு வந்து இந்த மாதிரி மனநோய் என்பது இல்லாமல் இருக்குமோ, அதாவது ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மனநோய் என்பது இல்லாமல் இருக்குமோ என்று நீங்கள் நினைத்தால் அது கண்டிப்பாக போய். அவர்களுக்கும் ஒரு வேளை ஆன்சைட்டி என்பது, அதாவது அதீதமான பயம் என்பது அதே ஸ்ட்ராங் மசில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இருக்கிறது. அதனால தான் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். ஆமாம், சரியாக வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அ மேட்டர். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம், ஜஸ்ட் அவன் மசில் இருக்குன்னு உடனே அவங்கள ஸ்ட்ராங் என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அவர்களுக்கும் ஆன்சைட்டி ப்ராப்ளம் என்பது இருக்கலாம், அதீத பய உணர்வு என்பது அவர்களுக்குள்ளும் இருக்கலாம். அவர்கள் தன்னை வந்து எல்லாத்தையும் த்ரெட்டனாக ஃபீல் பண்ணுறனால தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டிக்கணுங்கிறதுக்காக இது மாதிரியான வேலைகளை ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். தட் இஸ் அ மேட்டர். ஸோ we need to understand that matter. So muscle will never define what is in your mind. That is a matter. ஓகேவா? அந்த கியூரபிள் அண்ட் அன்கியூரபிள், எஸ், மனநோய் அப்படின்னு ஒரு விஷயம் என்பது நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே, மென்டல் டிஸார்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது எதுவுமே க்யூர் பண்ண முடியாது என்ற ஒரு வாக்கியம் என்பது பொய். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மனநோயிலேயே சில விஷயங்கள் என்பது அது க்யூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி, முக்கியமாக அந்த ஃபோபியா ஓரியன்டான விஷயங்கள். அதாவது ஒவ்வொரு ஃபோபியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் ஃபோபியா இருக்குது. சிக்கனை பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதை வறுத்து திங்கும் போது நமக்கு பயம் இருக்காது, பட் அது அந்த கோழியை வந்து அப்படியே பார்க்கும்போது, அலைவாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதான் சிக்கன் ஃபோபியான்னு சொல்கிறாங்க. நோமோஃபோபியா, அதாவது மொபைல் இல்லாமல் இருக்கும் பொழுதே நம்ம ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு மைல்டான ஒரு மென்டல் டிஸார்டர் தான். பட் இது எல்லாமே இட்ஸ் அ க்யூரபிள் ஒன். அதே மாதிரி தான் டிப்ரெஷன் வந்து இன்றைக்கு பல பேருக்கு எபிசோட் பை எபிசோடாக வந்து பலருக்கு போவதை நாம் பார்த்துருக்கிறோம். ஸோ அது எல்லாமே வந்து க்யூரபிள் திங். பட் அன்க்யூரபிள்ங்கிறது எது அப்படின்னா ஸ்கிசோஃபீனியா சொல்லக்கூடிய அதீதமான ஒரு மனப்பிறழ்வு நோயாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பைபோலார் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. அதாவது பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய எல்லாமே அதில் வந்து பைபோலார் வரக்கூடியது இருக்குது, ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது. இந்த மாதிரி பல விதமான டிஸார்டர்ஸ் இருக்க விஷயங்கள் இருக்கிறது. அது எல்லாம் வந்து ஒரு க்ளீன் சைக்காலஜிஸ்ட்டை போய் அவங்க டயக்னாஸ் பண்ணால் மட்டும் தயவுசெய்து அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாக ஏதாவது நெட்டில் வந்து தேடி பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது, ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நீங்களாக தயவு செய்து கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். ஏன்னா வந்து ஒரு தலைவலி நீங்கள் இன்றைக்கி நெட்டில் போட்டிங்கன்னா கூட அது உங்களை கடைசியில் வந்து என்னது பிரெயின் கேன்சர் வரைக்கும் வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் காட்டுற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ we need to understand very clearly. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஓரியன்டான விஷயத்துக்கு தயவுசெய்து நெட் ஓரியன்டாக விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்காதீங்க, சரியா? தட்ஸ் அ மேட்டர். ஸோ அதனால் தயவுசெய்து எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அப்நார்மலான பிஹேவியர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ, அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாலோ தயவுசெய்து நீங்கள் வந்து கம்ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன். ஈவன் நீங்கள் ஒரு டயக்னாஸ் செக்ஷனுக்கு நீங்கள் வாங்க. ஸோ நாங்கள் அதை டயக்னாஸ் பண்ணுறோம். டயக்னாஸ் பண்ணி எந்த மாதிரியான பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஈவன் அது குழந்தைகளுக்கு ஒரு வேளை நீங்கள் அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கேன் கம் ஃபார் தட். அந்த பிஹேவியர் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். அந்த குழந்தைய நீங்கள் பேச வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பிஹேவியர் மட்டும் சொன்னாலும் போதும். வி கேன் டயக்னாஸ் த்ரூ த ஆன்லைன். தட் இஸ் அ மேட்டர். ஓகேவா? ஸோ தயவுசெய்து அதுக்கு முன்பாக நீங்களாக வந்து என்ன பண்ணிக்காதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங். And it is that electroconvulsive therapy. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. தட் இஸ் பி கால்டு ஷாக் ட்ரீட்மெண்ட், இசிடின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அந்த ஈசி தெரப்பி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு வேளை நீங்கள் டிப்ரெஷன் போகிறீங்க, எனக்கு அதீதமான பயம் இருக்குன்னு நீங்கள் போகிறீங்க, போன உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் உங்களை பெட்டில் போட்டு பெசாட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்கு நிறைய விதமான லீகல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி சாதாரணமாக எல்லா விதமான ஜஸ்ட் இந்த டிப்ரெஷனுக்காகவோ ஆன்சைட்டிக்காகவோ யாரும் உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. தயவுசெய்து தெரிந்து கொள். எப்பொழுது உங்களுடைய பாடிங்கிறது மெடிசனுக்கு அரெஸ்ட் ஆகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் போட்டால், இப்போ நம்ம ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருக்கேன், ஒரு மெடிசன் போடுறேன், 2 மெடிசன் போட்டோன்னே நான் என்ன பண்ணிடுறேன், தூங்கிடுறேன். காலையில் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், ஒரு மாதிரி நார்மலாக இருக்கேன், இப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் அ நார்மல் திங். இது ஒரு நார்மல் பாடி மோட்டார் சைக்கிள் பிஹேவியர்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த மெடிசனுக்கு கட்டுப்படாமல் மாத்திரை போட்டதுக்காக தூங்குறேன், காலையில் எழுந்திரிச்சோட திருப்பி மேனியான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மேனியா, அந்த டிப்ரெஷனுங்கிறது அதீதமான அழுத்தத்தில் இருக்கக்கூடியது. மேனியாங்கிறது அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கக்கூடியது, அதாவது அப்படியே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடியது. மெடிசன் போட்டும் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குறையலை, ஏதேதோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது, அவர்களை அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மெடிசன்ஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அப்பொழுது சைக்காட்ரிஸ்ட் டிசைட் பண்ணுவார், யூ கேன் கோ ஃபார் திஸ் இசிடின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பர்மிஷன் வாங்கி, முக்கியமாக வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் வந்து அந்த கார்டியன் இருக்காங்களோ, அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட கிளியராக அந்த இசிடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, இதனுடைய சைடு எஃபெக்ட் முதற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா விதமான விஷயத்திற்கும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒப்புதல் கையொப்பம் என்பது வாங்கணும், சிக்னேச்சர் அப்படிங்கிறது வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு டாக்டர் என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்தையே செய்ய முடியும். தட்ஸ் அ மேட்டர். இசிடி என்பது அந்த சிவியாரிட்டி ஆஃப் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு முறை என்பது கொடுக்கப்படலாம், அல்லது 3 முறை கொடுக்கப்படலாம், சில பேருக்கு 5 முறை என்பதும் கூட கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிவியாரிட்டி ஆஃப் த டிசார்டர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இசிடிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஷாக் ட்ரீட்மெண்ட்ங்கிறது நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ப்ரொசீஜர். ஐ திங்க் இது நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், and we need to understand the last but not least, depression is not a major disorder. உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, நைட் நீங்கள் தூங்க முடியல, உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்குன்னு நீங்கள் நினச்சக்கூடாது, நான் ஒரு மனநோயாளி ஆகிட்டேனா, நான் அவ்வளோதான் போல், நான் பைத்தியம் ஆகிட்டேன், நான் வந்து இதுலேருந்து வெளியே வர முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சது போல் என்னுடைய வாழ்க்கை என்பது, கடைசி வரைக்கும் வந்து இந்த மாத்திரையை நான் சாப்பிட்டுட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலே கிடக்க வேண்டியதான், என்னால் வேலை செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, நான் அவ்வளோதான் இந்த சமுதாயத்துக்கு ஃபிட் இல்லாத ஒரு ஆளாக மாறிட்டேன் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். டிப்ரெஷன் இஸ் அ க்யூரபிள் திங். நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். டிப்ரெஷனுங்கிறது எப்படி உருவாகுதுன்னு சொன்னால், ஒரு விஷயத்துலேருந்து நம்ம அடி வாங்குறோம். ஓகே, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருப்பா. ஓகேவா, அந்த பிரச்சனையுடைய தாக்கம் என்பது நம்முடைய மனசை பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் நாமளும் எந்த அளவுக்கு தான் வந்து ஒரு வழியை தாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கெப்பாசிட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதற்கு மேலும் இந்த வாழ்க்கை என்பது அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்போது, அதுக்கு மேலும் வந்து பயங்கரமாக வந்து அவங்க அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க போய்ட்றாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கை பற்றி ஒரு அவர்ஷன் என்பது வந்து விடுகிறது. The big aversion about the life, even the big aversion about the routines also. எந்த ரொட்டீன் மேலேயோ எந்த விதமான விஷயத்தின் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஃப்ரெடப்பான ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் டிப்ரெஷன் என்பது, மன அழுத்தம் என்பது. இதை த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக கண்டிப்பாக ஈஸியாக, ஈவன் த ஆன்லைன் கவுன்சிலிங் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அது மூலமாக ரொம்ப ஈஸியாக இதை குணப்படுத்தி விட முடியும். இட்ஸ் அ வெரி ஈஸி திங், we need to understand. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்யக்கூடிய தெரப்பிஸ், நாங்கள் கொடுக்கக்கூடிய தெரப்பிஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண, உங்களுடைய ரொட்டீனில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண ரொம்ப சாதாரணமாக 3லிருந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே இந்த விஷயத்துலேருந்து உங்களால் வெளியே வந்துட முடியும். ரெகுலராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துட முடியும். ஒருவேளை ஒருவருக்கு டிப்ரெஷன் பாதிச்சதுன்னா இந்த மாதிரி தெரப்பிஸ்லாம் போனதுக்கு பிறகு அடுத்த முறை வந்து டிப்ரெஷன் வரும்பொழுதும் கூட அந்த டிப்ரெஷனே வராத அளவிற்கு உங்களை என்ன பண்ணிட முடியும், மாற்றிவிட முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கில் தட் வி ஹேவ் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் அ மேட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. யூ விஷ் ஃபார் த டயக்னாஸ் செக்ஷன், யூ விஷ் ஃபார் த கவுன்சிலிங் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதான் எங்களுடைய நம்பர். நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்காக தாராளமாக கால் பண்ணலாம். நோ வரி. ஷெடியூல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் கூட எப்படியாவது உங்களுக்கு அந்த ஒரு 1 hour அப்படிங்கிறத வந்து எப்படியாவது உங்களுக்கு நான் ஷெடியூல் பண்ணி நான் வந்து தர்றேன். ஸோ யூ கேன் கெட் அ கவுன்சிலிங். நோ வரி அபவுட் தட். நோ வரி. நானே வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயங்களை அட்டன் பண்ணுறேன், அந்த விஷயங்களை நான் இது பண்ணுறேன். தட் இஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். நிறைய பேர் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நேரடியாக என்னுடைய நம்பர்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேரடியாக கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தோஸ் ஆல் த சப்போர்ட். ஸோ இவ்வளோ ஒரு கடின உழைப்பு, ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணி இந்த மாதிரியான நல்ல உள்ளங்களை நான் கெயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது, ஸோ ஐ திங்க் இட்ஸ் மேக்கிங் சம் வேல்யூஸ். தட் இஸ் அ மேட்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். Thank you. Bye. Yeah, that is what.